அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால அவனது சிறந்த மாதமாகிய ஜமாதுல் அவ்வல் மாதத்திலே 20வது நாளை நாம் அடையப்பட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் பாதுகாப்பான ஈமானுடைய வேலைகள் இபாதத்துகள் நல்ல அமல் செய்யக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் தந்தானே, அவனுக்கு எல்லா புகழும் முடித்தானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றைக்கி நம்ம பார்க்கும் தலைப்பு கெட்ட சைத்தான் ஜின்னுகள் மனிதனுடைய வாழ்வில் நுழையக்கூடிய 7 அடையாளங்களை பற்றி பார்க்குறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவர் இது மூலமாக ஹிதாயத் பெற்றான்னு சொன்னால் அதுவே நமக்கு மிகப்பெரிய பாக்கியமாக அமையும். அல்லாஹ் நம்ம எல்லோரும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸை சங்கமிக்கும் பாக்கியம் தருவானா, ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الشيطان مجرى الدم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனே போற்றிவள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களையும் ஜின்னுகளையும் அல்லாஹ் அவனுக்கு வழிபடுவதற்காக வேண்டிய படைத்திருக்கோமா. கலக்கத்துள் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்கள் ஜின்னுகள் இரண்டுமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அவனை வழிபடுவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்போ அந்த 2 இனத்தாரும் பபிஐயி ஆலாய் ரப்பிக்குமா துக்கத்திப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மான் சூராவிலே நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். 2மே அல்லாஹ்வுக்கு என்ன செய்கின்றார்கள்? நன்றி கடத்தனமாகவே இருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த படைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் ஜின்னுகள் ஏராளமான மக்கள் வழிபடுவதற்காக வேண்டியே படைத்திருக்கோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் ஏராளமான மக்கள் நன்றிகடத்தனமாக நடக்கின்றார். இந்த மனிதர்களையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் சொன்ன மாதிரி ஜின்னுகளையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்லாஹ் ஆரம்பத்திலேயே படைக்கின்ற பொழுதே 2 மலக்குமாக அல்லாஹ் தஆலா படைத்து விடுகின்றான். 2 ஜின்னுகள் கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பகுதிகளை அல்லாஹ் உருவாக்கி விடுகின்றான். அது மாதிரி ஷைத்தானும் கரீனா என்று சொல்லக்கூடிய கெட்ட அந்த ஜின்னு ஷைத்தானும் அந்த மனிதர் படைக்கின்ற வரை அல்லாஹ் படைக்கின்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய மேனியிலையுமே அந்த ஒரு ஷைத்தான் இருக்கிறான், அந்த கரீனா என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான் இருக்கிறான். ஆனால் அவன் ஹிதாயத் அடைஞ்சிட்டான், நேர்வழி பெற்றுட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அல்லாஹுடைய மலக்குமார்கள் அல்லாஹுடைய அந்த கெட்ட ஷைத்தான் ஜின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அந்த இனத்தார்கள் மாறி மாறி தொந்தரவு செய்யக்கூடிய கலந்து வாழக்கூடிய இந்த உலகத்தில் அது சில நேரங்களில் அந்த கெட்ட ஜின்னுகள் நமக்கு உடலில் ஏறக்கூடிய நேரமாக இருக்குது. 4 நேரத்தில் அந்த ஜின்னுகள் ஏறுமாமா. அதாவது அடையாளங்கள் 7 இருக்குது. அது உள்ளே வரக்கூடிய ஒரு வாசல் திறக்கக்கூடிய ஒரு கட்டம் ஒரு 4 கட்டமாக இருக்குது. அது சொல்லுவாங்க கோபம். 1வது கோபம் வரக்கூடிய நேரத்தில், அதிகமாக கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கட்ட சைத்தான் உள்ளே ஏறிடுவாங்க. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வீரன் யாருன்னு சொன்னால், போர் காலத்தில் எதிரியை வெட்டி வீழ்த்துவன் அல்ல எதிரி. கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை சகித்து விழுங்குவது, அந்த கோபத்தை அடக்குவது தான் மிகப்பெரிய வீரன் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த கோபம் வருகின்ற பொழுது அந்த ஷைத்தான் உள்ள வருவானாமா. அந்த கோபத்தை அடக்க முடியாத கோபத்தினால எத்தனையோ பேர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள், எத்தனையோ பேர்கள் உயிர் எடுத்திருக்கின்றார்கள். பெரும் கலவரமெல்லாம் வந்தது, பெரும் கலகங்கள், பெரும் சண்டை சச்சரவுகள், தலாக்குகள், குலாக்கள் பார்க்குறோமா இல்லையா? இந்த நேரத்திலே அந்த கெட்ட ஜின்னு உள்ள வருமாமா. அதனால தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஊதுங்க, பாதுகாப்பு தருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்யுங்க, உட்காருங்க, பொறுமையை கையாளுங்க, அடக்கி விழுங்குங்கன்னு சொல்லி தரக்கூடிய அந்த விஷயம். அது ஷைத்தான் உள்ள வரக்கூடிய நேரம். 2வது மன இச்சை வரக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் உள்ள வந்துடும். அதனால தான்
குபுசி ஒரு ஹபாயிஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அந்த பாத்ரூம் போகக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய இந்த ஷைத்தானுடைய அந்த ஓதுதல். அப்போ அந்த ஷைத்தான் வராத மாதிரி அந்த நேரத்தில் ஷைத்தான் உள்ளே வந்துடுவோம், கட்ட ஜின்னு உள்ளே ஏறிடும். அது ஒரு வாசல் திறக்கப்பட்டுரும். மூணாவது, நம்ம திடீர்னு பயப்படுறோம். ஏதோ ஒரு பார்த்து போனால் ஏதாவது திடீர்னு நமக்கு அது தெரியாத புறத்தில் ஒரு திடீர்னு நமக்கு அதிர்ச்சியாக ஊட்டக்கூடிய நிகழ்வு நடந்துன்னு சொன்னால் பயந்துருவோம். பயந்த நேரத்துலையும் உள்ள ஷைத்தான் உள்ள ஏறி நம்முடைய நிலைகுலை வச்சிருவான். மனிதனுடைய அந்த தடுமாற வச்சிருவான் அந்த நேரத்தை. அதுவும் அந்த நேரம். அப்போ மூணாவது நேரம். நாலாவது நேரம் கவலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள நுழைஞ்சிடுவான். இந்த கவலை உள்ளக்கூடிய நேரத்தில் நுழைஞ்சு தான் எத்தனையோ பேர்கள் அவர் சைத்தான் உள்ள நுழைஞ்சிடுவான். கவலையாக இருக்கும்போது, ஃபீலிங்காக இருக்கும்போது, டயர்டாக இருக்கும்போது உள்ள நுழைஞ்சு என்ன செய்வானுமா, இந்த டயர்டை போக்குவதற்காக வேண்டி என்ன செய்வான், மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, ஹராமான வேலையெல்லாம் செய்வது, அவனையே தன்னையே மறந்து என்ன செய்கிறோம் எப்படி இருக்கணும்னு சொல்லாமல் அந்த கவலையின் மூலமாக சூசைடெல்லாம் பண்ணுவதற்கு காரணமே அந்த சின்ன உள்ள வரதன் காரணமாக தான் எழுதியிருந்தார் பெரியவர். நமது இமாம் பெருமக்கள் இந்த 4 இடங்களில் வாசல் திறக்கப்பட்டு ஜின்னு உள்ளே வந்துடுவான். அந்த உள்ளே வந்து நம்மளை என்ன நிலவரையை வைத்து தடுமாற வைத்து அந்த மனிதர்களை என்ன செய்வான், திட்டம் போட்டு அவனுடைய வலையில பிடிச்சு அவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்ப்பான் அந்த கட்ட ஜின்னு. அப்போ அந்த நேரம் உள்ளே வந்துருச்சின்னு சொல்வதற்காக அடையாளங்களை சொல்லிக்கின்றார். 7 அடையாளங்கள். இந்த நேரங்கள்லாம் உள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு தெரியாது. அப்போ அந்த சில அடையாளங்களை சொல்லுகின்றார் இமாம் பெருமக்கள். அதாவது 1வது, அவன் மேலே காயப்பட்டிருக்கும். சில நேரங்கள் நமக்கே தெரியாது. ரத்தம் கட்டி இருக்கும், கீச்சு இருக்கும், வாயு பக்கத்தில் கூட ஒரு ரத்தம் வர மாதிரி இருக்கும், பல்லு உடைஞ்ச மாதிரி இருக்கும், பின்னாடி புண்ணு வந்த மாதிரி இருக்கும். யாராவது சொல்லுவாங்க தானே அடிபட்டிருக்கு, நமக்கே தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கெட்ட ஜின்னுடைய வேலை தான் அந்த காயத்துக்கு காரணம் சொல்லியிருந்தார். 2வது, நம்முடைய மேனியில் நமக்கு தெரியாமே ஒரு முடி வந்திருக்கும். எதிராக ஒரு முடி, நம்ம முடி இருக்காது, ஒரு முடி இருக்கும். அந்த முடி பெருசாக இருக்கும், நமக்கு வித்தியாசமான ஒரு முடியாக இருக்கும். அது அந்த கெட்ட ஜின்னாத்தக்கூடிய முடின்னு எழுதியிருந்தார். தெரியாது, நம்முடைய முடிய அல்ல, அது வந்து போன அடையாளம் சொல்லியிருந்தார். அது மாதிரி அந்த நேரங்களில் சில வாடைகள் வரும், நமக்கு அறியாமையே வாடைகள் வரும். அப்போ அந்த நேரத்துலேயும் உள்ள சைத்தான் வந்திருக்கிறவனுடைய அடையாளத்தை நம்ம அறிய முடியும்னு சொல்லிக்கின்றார். 7 அடையாளத்தில் 3 அடையாளம் பார்த்துட்டோம். 4வது, நம்முடைய நேரங்கள் அசரு மாறிவு அந்த நேரங்களில் வந்து நம்முடைய மூச்சு பிடிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், மூச்சு பிடிக்கிற மாதிரி, அதாவது நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரிலாம் அதை நம்ம இடங்கேடு செய்யும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜின்னை வந்து அந்த அடையாளமாக நம்முடைய உடம்புல என்ன செய்யும், அப்படியே வலி ஏற்படுத்தும். நம்முடைய மூச்சு தளர வச்சு வலிக்கிற மாதிரியெல்லாம் ஏற்படுத்துமா. 5வது சொல்கின்றார். 6வது, நம்ம இவா செய்வதற்கு மிகப்பெரிய பலமாய் பாரதூரமாக இருக்கும். அழுக வரும். குர்ஆன் ஓதும் போதே பாங்கு சொல்லும் போது அழுகுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சைத்தான் இருக்கிறான், அவன் தான் வைக்கிறான். அது செய்ய விட மாட்டான், தொழுகும் போது தொழுக விட மாட்டான், பல நினைவுகள் மிக தொழுகையே வரவிட மாட்டான். அது என்ன ஆகுது, பெரிய பாரதூரமாக ஆக்குவான். குர்ஆன் ஓது எடுத்தோம்னா தூக்கம் வரும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னால் சைத்தான் உள்ள ஜின்னுக்கு, கெட்ட ஜின்னு உள்ளே இருக்குது அன்பு என்பதற்கு அடையாளம் சொல்லியிருந்தார். அது எத்தனாவது, 6வது. 7வது, தனிமையிலே அப்படி தூக்கத்தில் நடப்பாங்க. அவங்க மொழியே தெரியாது, இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க, அரபியில் பேசுவாங்க, இப்படி மொழி மாற்றி பேசுவாங்க. அப்படி நினச்சி அவங்க அறியாமல் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் 7வது அடையாளம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான 4 நேரங்கள் உள்ளே வரக்கூடிய அந்த சைத்தான் உள்ளே வந்துடுவான். வந்ததுக்குண்டான அடையாளங்கள் 7 அடையாளங்கள் பார்த்தோம். இதெல்லாம் இருக்கின்ற இது எல்லாம் நம்ம பாதுகாப்பு தேடுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி பாதுகாப்பு தேடினாங்க. அதில் இமாம் பெருமக்கள் எழுதுவாங்க, வாங்கு ஓசை நம்ம சொல்லி வலது காதில் ஊதுவது, வாங்க சொல்லி ஊதுவது, வாங்க சத்தமாக சொல்லி நம்ம காதில் நமக்கே நம்ம ஊதுறோம், நம்ம வலது கால ஊதுறோம் சொல்லி நினச்சி நம்ம வாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லி சத்தமாக ஓதி நம்ம இஸ்ஃபின்னு சொல்லி ஊதுறோம். அது மாதிரி சூரத்து முனாஃபிகீன்ல வரக்கூடிய அந்த அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன் வ தஆலா அல்லாஹுல் மலிக்குல் ஹக்
லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம் வமை யதுஉ மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர் என்று சொல்லக்கூடிய அந்த அஃபஹஸிப்துன்னு சொல்லக்கூடிய ஆயத்துகளை நம்ம என்ன செய்கிறது ஓதி இடது காதில் ஊதுவது, வலது இடது இந்த ரெண்டையும் ஊதிக்கிட்டே இருக்கிறது. சில நம்ம அப்படியே பழக்கமாக செஞ்சுட்டே வந்தோம்னு சொன்னால் இந்த ஷைத்தானுடைய கெட்ட ஜின்னுடைய தொந்தரவு வந்து நம்ம விடுபடலாம். அது மாதிரி ஆயத்து குர்சி ஓதுவது, குழு அல்லா குளோரு பழக்கு குளோரு நாசு சலவாத்துகள், இந்த மாதிரியான குர்ஆனுடைய ஆயத்துகளை நம்ம திக்ருகளை அதிகப்படுத்துகின்ற பொழுது, அஸ்மால் உஸ்னாக்களை ஓதுகின்ற பொழுது இந்த கெட்ட செயல்களிலிருந்து நம்ம எல்லாம் விடுபடலாம். எப்படி இந்த 4 நேரங்களில் உள்ள வருகின்ற பொழுது அடையாளங்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய அந்த மாறுதல் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய மனிதர்களுடைய வாழ்விலே அந்த கெட்ட ஜின்னுகள் நுழையக்கூடிய அடையாளங்களை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அதிலிருந்து நம்ம வெற்றி வரலாம், அந்த கெட்ட ஜின்னிலிருந்து பாதுகாப்பு பெறலாம், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்று நமது இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்தை நம்ம எல்லாம் அறிந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கெட்ட ஜின்னுகள் கெட்ட ஷைத்தான்கள் எல்லா வித ஆபத்து முசீபத்து எல்லா விதமான கெட்ட சிகிரு சைவனி சூனியம் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பு செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.